அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா குன்றக்குடி அடிகளாரை பத்தி கொடுத்துருக்காங்க. குன்றக்குடி அடிகளார் சமூக அக்கறை கொண்ட ஆன்மீக செம்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? எதற்காக குன்றக்குடி அடிகளாரை பத்தி இப்ப பாக்குறோம் அப்படின்னா, அவருடைய பிறந்த தினம் இன்னைக்கு. ஓகேங்களா? அது இல்லாம அவர் பிறந்து ஒரு 100 வருடங்கள் ஆயிடுச்சு. நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அதை ஒட்டி தான் நம்ம இவரை பத்தி பார்க்க போறோம். சாதி வேறுபாடுகள் அற்ற சமயம் என்பதை குறிக்கோளாக கொண்ட குன்றக்குடி அடிகளாரின் பிறந்த நாள் நூற்றாண்டு இன்று தொடங்குகிறது. அதுதான் பின்னணி. அவரை பத்தின சிறப்பான விஷயங்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆன்மீகத்துக்கும் சமூகத்துக்கும் அளப்பரிய பங்களிப்பை செய்த அடிகளாரின் வாழ்க்கையை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்வது அவசியம். நமக்கு நிறைய பேருக்கு இவரை பத்தி தெரியாம இருக்கலாம். அவரை பத்தின சிறப்பான விஷயங்களை பத்தி தான் இங்க ஒரு சில பாயிண்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் உள்ள திருவண்ணாமலை ஆதீனத்தின் 45ஆம் ஆதீனமாக பொறுப்பேற்றவர் தான் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். சரிங்களா? சிவகங்கை மாவட்டம், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, அவர் பொறுப்பேற்றதிலிருந்து அந்த ஆதீனம் பல ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளாக தமிழகம் முழுவதும் பேசப்பட்டது. சரிங்களா? என்ன மாதிரியான ஆக்கப்பூர்வ அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் சொல்றோம். ஓகேங்களா? ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அப்படின்னா என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா, சிவன் கோயில்களில் தேவாரமும் திருவாசகமும் ஓதி தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்ததுடன் அதை செயல்படுத்த முனைந்ததும் ஓர் ஒளிவட்டத்துக்குள் தன்னை கொள்ளாமல் மக்களால் எளிதில் அணுகத்தக்கவராக இருந்ததும் அடிகளாரின் அடையாளங்கள் ஆகின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு இப்ப தமிழ் மொழியில அர்ச்சனை அப்படிங்கிறது நடக்குது இல்லையா? இப்போ கொஞ்சம் வருஷங்களாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த அந்த காலத்திலேயே பேசினவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குன்றக்குடி அடிகளார் தான். ஓகேங்களா? திருவாசகம், தேவாரம் போன்ற தமிழ் படைப்புகளை வச்சு அதன் மூலயமா அர்ச்சனையை செய்யணும் அப்படின்னு சொன்னது இவர் தான். சரிங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம் இவரை பத்தின இல்ல. மற்றபடி பார்த்தோம்னா மக்களால் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பார். சரிங்களா? திருவள்ளுவர் திருநாள், தமிழ் திருநாள் போன்றவை நடைபெற ஏற்பாடு செய்தார். அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் திருநாள் நம்ம இப்ப கொண்டாடுற பொங்கலுக்கு அப்புறமா. ஓகேங்களா? அப்பயே அதை செலிப்ரேட் பண்ணவர் தமிழர் திருநாள், திருவள்ளுவர் திருநாள் அப்படிங்கிறதெல்லாம் செலிப்ரேட் பண்ணவர் குன்றக்குடி அடிகளார். அக்காலத்தில் ஒரு மடம் இந்நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவது வழக்கத்தில் இருந்திருக்கவில்லை. குன்றக்குடி திருமணம் மக்கள் உரிமையோடு வந்து செல்லும் இடமாக மாறியது. இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டிஸ்னால மக்களோட எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்தனால மக்களும் இவரை விரும்ப ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? நம்ம பெரியார் அவங்களோட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணவர் தான். அதை பார்த்தோம் அப்படின்னா, சமூக நோக்கிலான பணிகளில் கடவுள் மறுப்பு கொள்கையை பரப்பிய பெரியாருடனும் அடிகளாரால் இணைந்து செயல்பட முடிந்தது. தனக்கு வழங்கப்பட்ட தங்க உத்திராட்ச மாலையை இந்திய சீன போரை ஒட்டி மத்திய அரசுக்கு நிதி அளிக்க ஏலம் விட்டவர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டிஸ்க்கு பெரியாரோட சேர்ந்து பயணிச்சிருக்காரு. ஓகேங்களா? இவர் ஒரு சாமியாராக நம்ம அறியப்படுகிறார். ஓகேங்களா? ஒரு ஆதீனமாக அறியப்படுகிறார். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கப்ப கடவுள் எதிர்ப்பு கொள்கையை வச்சிருந்த பெரியார் அவர்கள் கூட சேர்ந்து பயணிச்சிருக்கார் அப்படிங்கிறதே ஒரு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ்ல இருக்கவங்க ஒன்னா சேர்ந்து சமூக நல்லிணக்கத்துக்காக பயணிச்சிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, இந்தியா சைனா போறப்ப இவருக்கு வழங்கப்பட்ட அந்த தங்கத்திலால் ஆன அந்த ருத்ராட்ச மாலையை வித்து இந்திய அரசாங்கத்துக்கு நிதியாக கொடுத்திருப்பார். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா 1967 அவர் முன்னெடுத்த திருப்பத்தூர் தமிழ்ச்சங்கம் தனது முதல் மாநாட்டில் கோயில் கருவறைக்குள் அனைவரும் சாதி வேறுபாடின்றி நுழைந்து வழிபாடு செய்வது என தீர்மானம் நிறைவேற்றியது. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? 1967 திருப்பத்தூர் தமிழ் சங்கம் அப்படிங்கறத உருவாக்குறாரு. கோயில்களுக்குள்ள எந்த ஒரு சாதியினரும் நுழைய முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. சரிங்களா? இப்ப வரைக்கும் இந்த ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு கோரிக்கைகள் இருந்துட்டே தான் இருக்கு. அது அப்பயே கொண்டு வந்தது யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் தான். சோ இவரோட அந்த ஒரு சிந்தனையை பாருங்க. மற்றபடி பொருளாதார ரீதியில குன்றக்குடி மாடல் அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்திய அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, குன்றக்குடியை சமூக நோக்கிலும் பொருளாதார நோக்கிலும் சிறந்த ஊராக ஆக்குவதற்கு அவர் செய்த பணிகளை குன்றக்குடி மாதிரி என இந்திய திட்டக்குழு பாராட்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அவரோட இந்த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் குன்றக்குடி அப்படிங்கறத குன்றக்குடி மாடல்னு சொன்னது யாருன்னா பிளானிங் கமிஷன் தான். ஓகேங்களா? சோ அப்ப இதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயம். இந்த குன்றக்குடி மாடல்னு சொன்னது திருப்பத்தூர் தமிழ் சங்கத்தை யார் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்பாங்க நமக்கு. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்திலே திருவள்ளுவர் தினம், தமிழ் திருநாள் அதெல்லாம் கொண்டாடினது யாரு? மற்றபடி பார்க்கிறப்ப நமக்கு இந்த சிவன் கோயில்கள்ல தமிழ் மொழியில அர்ச்சனை செய்யணும் சொன்னது யாரு? இதெல்லாமே நமக்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்து கூட கேட்கலாம். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நூற்றாண்டு பிறந்த தினம் அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா? சோ அதனால நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ அடுத்த செய்தியை பார்த்தோம் அப்படின்னா,
ஜீவனாம்சம் கோர உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா சிஆர்பிசி 125 பேஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? விவாகரத்துக்கு பிறகு முஸ்லிம் பெண்கள் முன்னாள் கணவரிடம் ஜீவனாம்சம், அதாவது இங்கிலீஷ்ல அலிமோனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அலிமோனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அலிமோனி ஆர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அலிமோனி ALIMONY. ஓகேவா? இந்த அலிமோனி வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த கேஸ். ஓகேவா? விவாகரத்துக்கு பிறகு முஸ்லிம் பெண்கள் முன்னாள் கணவரிடம் ஜீவனாம்சம் கோர உரிமை உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஓகேங்களா? உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 125வது பிரிவின் கீழ் சலுகை கோருவதை முஸ்லிம் பெண்கள் விவாகரத்தை உரிமை பாதுகாப்பு சட்டம் தடுக்கிறது என கூறியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இந்த CRPC 125 படி அவங்களால வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு. ஓகேவா? ஸோ அதை இந்த முஸ்லீம் பெண்கள் விவாகரத்து சட்டம் அப்படிங்கிறது இன்ஃப்ரிஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டு அந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்துல 125வது பிரிவானது மத பாகுபாடு இல்லாமல் அனைத்து திருமணமான பெண்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு வராது அப்படிங்கிறது கிடையாது. சிஆர்பிசில செக்ஷன் 125 அப்படிங்கிறது எல்லா ரிலீஜியனுக்கும் காமனான ஒரு விஷயம் தான். அந்த செக்ஷனை யூஸ் பண்ணி டைவர்ஸ்டு விமன் எல்லாருமே, அது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன், டைவர்ஸ்டு விமனா இருந்தா அவங்க இந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கேட்கலாம், அலிமோனி அப்படிங்கறத கேட்கலாம். அதுதான் ஜீவனாம்சம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சிஆர்பிசி 125 அந்த செக்ஷன் 125 செக்குலாரா மாத்திருக்காங்க. சரியா? சோ அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா, ஜீவனாம்சம் என்பது நன்கொடை வழங்குவது போன்றது அல்ல, இது திருமணமான பெண்களின் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திருமணமான பெண்கள், அதுவும் திருமணமாகி விவாகரத்தான பெண்களுக்கு அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடியது அந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ அது ஒரு நன்கொடை மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி கணவர்களுக்கு ஒரு அறிவுரையை கொடுத்திருக்காங்க. பெண்களின் அடிப்படை உரிமை, இந்த உரிமையானது மத எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? அலிமோனி வாங்குறது, ஓகேங்களா, ஜீவனாம்சம் வாங்குறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடிப்படை உரிமையா இருக்கு. அடிப்படை உரிமை வந்துருச்சுன்னா அது எல்லா மதத்தினருக்கும் பொருந்தும் அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட் சொல்ல வந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்ப அதன் மூலமா சிஆர்பிசி 125 அப்படிங்கறத செக்ஷன் 125 நமக்கு செக்குலாரா மாத்திருக்காங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, பெண்களின் தியாகம். குடும்பத்திற்காக இல்லத்தரசிகள் செய்யும் இன்றியமையாத பங்கையும் தியாகத்தையும் ஆண்கள் அங்கீகரிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அடுத்தது, கணவன்மார்கள் தங்கள் மனைவிக்கு நிதி உதவி வழங்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அது என்ன நோக்கத்தில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். மேலும் பெண்களின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக கணவன் மனைவி பெயரில் வங்கியின் கூட்டு சேமிப்பு கணக்கு தொடங்குவதுடன் ATM கார்டை பயன்படுத்தும் உரிமையையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது இந்த காலத்துல இப்ப திருமணம் ஆகக்கூடிய கப்பிள்ஸ் மத்தியில இதெல்லாம் காமனான விஷயமா கொஞ்சமா மாறிட்டு வருது. இருந்தாலும் அந்த காலத்துல இருந்து எடுத்து பாக்குறப்ப இந்த ஒரு ஃபேமிலியை பாத்துக்கிறது அப்படின்னா அது பெண்களுடைய இதா ஒரு ரோலாவே மாறி இருந்துச்சு. ஓகேங்களா? இப்பதான் அது கொஞ்சமா ஃபேமிலி அப்படின்னா 2 ஜெண்டரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது மாறிட்டே வருது. ஓகேவா? சோ அதெல்லாம் கணவன்மார்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கொடுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம் இந்த ஆர்டிகல் என்னன்னா, நமக்கு முஸ்லிம் விமன் செக்ஷன் 125 கிளைம் பண்ண முடியாம இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் அந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டம் 1986 சரிங்களா? சோ அதை கேன்சல் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, சிஆர்பிசி செக்ஷன் 125 அப்படிங்கிறது எல்லா மதத்தினருக்கும் பொருந்தும். திருமணமான பெண்களுக்கு அந்த ஜீவனாம்சம் கோருவது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது எல்லா மதங்களுக்கும் சேர்ந்ததுதான், எல்லா மதங்களுக்கும் பொருந்திய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ என்ன செக்ஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல முக்கியம். சிஆர்பிசில செக்ஷன் 125. ஓகேவா? சோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா ரெண்டுமே நமக்கு முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான். ஸோ நல்லா பார்த்து வைங்க. நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.